அல்லாஹ்வின் அருள்மழை பொழியும் அழகான திருமண நாளா, நல்லோர்கள் காட்டிய வழியில் வாழ்வீரே நலமாக. ஹாய் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்று 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை நமது நண்பர் அஜ்வா நெய்னா அவர்கள் இல்ல திருமணம் நடைபெற்றது. அவருடைய மகள் திருமணம். அவரது வீட்டிலே வரவேற்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து செக்கடிப்பள்ளியிலே நிக்காஹ் மஜ்லிஸும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு காவண்ணா அண்ணாதுரை அவர்கள் வந்திருந்தார். மற்றும் அதிரையின் பல்வேறு கட்சிகளை சார்ந்த முக்கிய தலைவர்கள், உறுப்பினர்கள், பிரமுகர்கள் பலர் இந்த திருமண நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ தமீம் அன்சாரி மற்றும் தமுமுகவின் தலைமை பேச்சாளர் கோவை செய்யது ஆகியோர் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தினர். முழு வீடியோவும் இதில் உள்ளன, பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். அஜ்வா நெய்னாவுடைய மகள் திருமணம். அப்பப்பப்பப்பா இப்ராஹிம் சூப்பர் மாப்பிள்ள, பெரியப்பா மாப்பிள்ள பொண்ணோட பெரியப்பா போறார். ஆமாம் ஆமாம், அஜிபி ஸ்டோர் அவர், அது வேற. தையபே வாங்க வாங்க. நைனா நல்லா இருக்கிறியாப்பா? எடுத்தாச்சு, எம்எல்ஏ எடுத்துட்டேன். அதெல்லாம் விட மாட்டேன் எம்எல்ஏவை. இந்த எடுத்த மாதிரி என் சொந்தக்காரர். ஆமாம், சொந்தக்காரர் இங்கே தான் எல்லாரையும் கூப்பிட்டுப்பியல. எம்எல்ஏ எடுத்துட்டேன் காரில் வச்சு எடுத்துட்டேன். நாங்கள் 2 பேரும் என்ன, நீ பிபியா பிகாமா எடுக்க விடுங்க. என்ன தெய்வமே என்னையா இவரு அதெல்லாம் பண்ண காங்கிரஸ் தலைவர். முக்கியமான நாள் இல்லப்பா, எடுக்கணும்ல. கூப்பிடுங்க. சரி சிந்திப்போம். காதர், அப்துல் காதர். உண்மை எனக்கு தெரியலங்க, நீங்க தாண்டே கூட தெரியும். நீங்க தான் அந்த அப்துல் காதர். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்ல. ஆனா நம்மளை ஜெயிக்க விடுறது, நமக்கு பிரைஸ் கிடைக்க கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கப்பா. காப்பி எடுத்துருவா. அவ அதிகமா கலந்துக்க மாட்டாங்களா? என்ன இதுபகா வெளியிலே நல்லா இருக்கியா? நான் கடையிலே கீழே திரு தம்பிங்க அவன் சொல்றான் கட் பண்ணிடுறேன்.
இவ்வளோ சோதனை பண்ணதுக்கு நைட்ல வச்சுக்கணும் வரவேற்பு. இப்போதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரவலாம் மாப்பிள்ளை வீட்டுலாம் நம்பர் இருக்கா எடுத்துருவா. இந்த மறைக்கான் இப்ராஹிம் சங்கத்தில் முக்கியமான ஆளு, ஸ்கூல்ல முக்கியமான ஆளு, காமெடி குரூப்ல முக்கியமான ஆளு. பிடிக்க வேணாமா அவளை, பிடிக்க வேணாமா இது அவளை பிடிக்க வேணாம். பிடிக்க மாட்டேன். ஏன் அப்படி சொன்ன? உலகம் ஃபுல்லா போகுது பார்த்து. புகாரி புகாரி எம்பி புகாரி நெஞ்சுக்கு மேலதான் எடுக்கிறது. என்ன பண்ற, கல்யாணம் சீசன் முடிஞ்சாதான் நெஞ்சுக்கு கீழே இந்தாடா. அதாவது கல்யாண சீசன் முடிஞ்சாதான் நெஞ்சுக்கு கீழே. இந்த சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அருமையான பாடல் வேணுமா, ஒரு நிகழ்ச்சிகள் வேணுமா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஓட்டுருவோம் ஓட்டுருவோம். மாப்பிள்ளை ஒன்று வந்துடா. முக்கியமான தம்பியுமே ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்களா? நைனா அங்கிட்டு வா. திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் மணமக்களின் வீட்டின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்பதோடு இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் முகல்லாவாசிகள் மற்றும் சங்கத்தினர் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்பதோடு மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்கள் வாழ்த்துரை வழங்கியதோடு அடுத்ததாக தமுமுகவின் தலைமை கழக பேச்சாளர் அருமை சகோதரர் கோவை செய்யத் அவர்களுடைய வாழ்த்துரையோடு இந்நிகழ்வு மஜ்லிஸ் இனிதே துவங்குகிறது. வந்திருந்த அனைவரும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று இருவருக்கும் தலா கட்டளையோடு
நைனா முகமது அவர்களுடைய அருமைக்குரிய மகள் மணமகள் அவுபா ஆலிமா அவர்களுக்கும் மயிலாடுதுறையை சேர்ந்த மணமகள் குர்ஜித் ஆலி அவர்களுக்கும் இடையிலே இன்னும் சிலவனை துறைகளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய திருமணம் என்னும் நிகா மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தாக்களே, சகோதர சகோதரிகளே, என்னுடைய அருமைக்குரிய சகோதரர்கள் அண்ணன் டிஎம்ஆர் அவர்களே, சகோதரர் கோவை செய்யல் அவர்களே, ஆட்சிக்குளம் நாவிதன் அவர்களே, அவர்களே, தம்பி தேவராம் மற்றும் இந்த திருமண நிகழ்வில் 2 நிமிடங்கள் என்னோட வந்தாங்களா சாட்சிகள் 2 நிமிடம் பேசுவது என்பதுதான் மிகப்பெரிய சிரமம். 2 மணி நேரம் எளிதாக பேசிவிடலாம். 2 நிமிடத்தில் எதை பேசி எதை முடிப்பது என்று தெரியாத ஒரு சூழல். அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டேன். சாட்சிகள் என்னோட மணமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்து உதவி பேசிவிட்டதற்காக முன்னால் 2 நிமிடம் பேசுவதற்காக முடிந்துவிட்டது. இன்னும் 1 நிமிடத்தில் என்ன சொல்ல முடியும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான். மனித வாழ்வு பரபரப்பான மிக சூழலில் சிக்கியிருக்கக்கூடிய நேரத்தில் சமூக மனிதர்களுடைய எழுச்சியினால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆசை 60 நாள் போக 30 நாள் என்று மன வாழ்க்கையை பற்றி தமிழை சொல்வார்கள். ஆனால் இஸ்லாம் அவ்வாறு குறிப்பிடுவதில்லை. திருமண பந்தம் தொடங்கிய நாளிலிருந்து அது நீடிக்கின்ற காலம் வரை கணவனும் மனைவியும் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற வரைமுறைகளை இந்த மார்க்கம் போதித்திருக்கிறது. வாழ்வின் எல்லா பரிணாமங்களிலும் இந்த உலகிற்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அதாவது அவரை வசமாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரும்பாலான அவர்கள் தன்னுடைய பரபரப்பான நேரங்களுக்கு மத்தியிலும் மனைவியர்களிடம் நேரத்தை ஒதுக்கி அன்பு பாராட்டுவதாக இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அண்ணலார் அவர்களும் ஒரு விளையாட்டு திடலுக்கு செல்கிறார்கள். அந்த விளையாட்டு திடலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய விளையாட்டு போட்டியை கணவனும் மனைவியுமாக நின்று ரசிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் அந்த போட்டியை பெருமானார் அவர்கள் முன்னிட்டு ரசிக்க பெருமானார் அவர்களுக்கு பின்னின்று அவருடைய தோளின் மீது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தாடையை வைத்து அந்த போட்டியை ரசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இன்பமான காட்சிகளை நம்முடைய வாழ்க்கையிலோடு நாம் கடைபிடிக்க கருவிப்படுகிறது. அதே போன்று கணவனும் மனைவியுமாக ஒரே அறையில் ஒரே பாத்திரத்தில் நீரை நிரப்பி அந்த ஒரே பாத்திரத்தில் நீரிறக்க இடத்தில் இருவரும் தண்ணீரை மாறி மாறி குடித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்ட வரலாற்று குறிப்பு. இப்படிப்பட்ட இன்பமான பொழுதுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இப்போது இருக்கிறதா என்பதை நாம் அது மட்டுமல்ல அண்ணலார் அவருடைய அருமைக்குரிய மகள் பாத்திமா அவர்களும் அவருடைய அருமைக்குரிய மனோகரார் கலிஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு முறை மகிழ்ச்சியாக ஒரு காலை பொழுதை கலைக்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குச்சியை கொண்டு படுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கணவனாக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசிக்கிறார்கள். பாத்திமாவே, உன்னுடைய பந்தை நீக்கக்கூடிய அந்த பல்குச்சியாக நான் இருந்திருக்கக்கூடாதா என்ற கவிதை பாடுகிறார்கள். காலை நேரத்தில் வாழ்க்கையை ஒவ்வொருவரும் எப்போதும் பரபரப்பாக இருக்கும். ஆனால் கணவனும் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்கும் வகையில கழுத்துறக்கக்கூடிய ஒரு காட்சியை கூட கவித்துவமாக அங்கே கலிஃபாவாக இருந்த அவர்கள் பாடி மனைவியை மகிழ்ச்சியிலே பரவசத்திலே ஆழ்த்திருக்கிறார் என்ற வரலாற்று குறிப்புகளையும் பார்க்கின்றோம். இவையெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை தேவை. என்று சொன்னால் இன்று மனைவி வேண்டுமா வாட்ஸ்அப் வேண்டுமா என்று சொன்னால் வாட்ஸ்அப் தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்க்கையிருக்கின்றோம். மனைவிக்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்க வேண்டும், குடும்பத்தாரோடு உறவாக வேண்டும் என்ற செய்தியை நம் மணமக்களுக்கு வாழ்க்கை வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை இறைவா அகத்திலும் புறத்திலும் இவர்களுக்கு அபிவிருத்தியை செய்வாயாக, நன்மையான காரியங்கள் மட்டும் இணைத்து வைப்பாயாக என்று வாழ்த்தினார். இந்த வாழ்க்கையில் ஒரு புரட்சிகரமான அறமான செய்தி இருக்கிறது. அகத்திலும் புறத்திலும் என்று சொல்லுகிற பொழுது உடல் ஆரோக்கியத்திலும் செல்வங்களிலும் இறைவா இவர்களுக்கு பறக்கச் செய்வாயாக என்று பிரார்த்தித்து
அடுத்த வரியை சொல்கிறார்கள், இறைவா நன்மையான காரியங்களை மட்டும் இணைத்து வைப்பாயாக சொல்கிறார். அதாவது கணவன் மனைவியாக இணையக்கூடியவர்கள் பிறருக்கு பாதகம் செய்யக்கூடிய எந்த வேளையிலும் இணைந்துவிடக் கூடாது என்ற ஒரு அறச்செய்தியை இந்த இடத்திலே வாழ்க்கை வாயாக எடுத்து செய்கிறார்கள். அத்தகைய நபிகளாரின் வாழ்த்துக்கள் இந்த மாணவர்களுக்கு நாம் அனைவரின் சார்புகளும் தெரிவித்து சூழல் இருப்பதை இந்த நேரத்திலே வந்ததோடு தெரிவித்து அடுத்த மாணவர்களை வாழ்த்த செல்ல வேண்டிய ஒரு சூழலிலே இந்த வாய்ப்பினை நல்கிய அன்புடைய நண்பர் தையப்போருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் நன்றி இறைவா, நீ ஞானமிக்கவன், நீ பேரறிவாளன், நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் தெரியாது. இது அல்லாஹ்வை பார்த்து மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையிலேயே என்னுடைய வார்த்தையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருவியிலே சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், ஜமாத்துக்காரர்கள், சமூக சிந்தனையுடைய அனைவரும் சங்கமித்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான தருணத்திலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய நைனா முகமது அவர்களுடைய அன்பு புதல்வி நௌஃபா அவர்களும் மணமகன் குர்சில் அலி அவர்களும் இணைகின்ற, அவர்களை இணைத்து வைக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான மீது விதித்திருக்கிற ஒரு அழகிய தருணத்திலே இந்த நிக்காவுடைய சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், மார்க்கம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நலம் நாடுவது என்று சொன்னார்கள். நலம் நாடுவது என்றால் மனித குலத்திற்கு நலம் நாடு, பிறர் நலம் நாடு. இப்படி பிறர் நலம் நாடக்கூடிய அளவிலே தான் ஒவ்வொரு இடங்களிலும் மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே வாக்கும் நிசாப சலுகாத்தின் நிகழா என்று சொல்கிறார். நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு அவருடைய கொடையை கொடுத்து நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லுவதன் மூலமாக அல்லாஹ் இடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எல்லா விதமான இன்பங்களையும் கொடுத்து வாழ வேண்டும் என்பதை தத்துவமாக இஸ்லாம் நமக்கு கற்பிக்கிறது. அங்கே இருந்துதான் நல்ல குடும்பம் உருவாக்குகிறது, அங்கே இருந்துதான் நல்ல சமூகம் உருவாக்குகிறது, அங்கே இருந்துதான் ஒரு நல்ல தேசம் உருவாக்குகிறது. அதற்கு அடித்தளமாக குடும்பம் அமைந்திருக்கிறது. அதனால்தான் யாரெல்லாம் திருமணத்திற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் திருமணம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. திருமணத்திற்கு சக்தி பெற்றவர்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய மார்க்கத்தோடு மிகப்பெரிய அளவிலே தொடர்புடைய சகோதரர்கள், அதே மாதிரி சமூக அமைப்போடு தொடர்புடைய சகோதரர்களாக நம்முடைய நைனா அவர்களும் சகோதரர் தையீப் அவர்களும் தொடர்ந்து அவர் லண்டனில் இருக்கிற காலங்களிலே நாம் எங்களோடு பேசாத நாட்கள் இருந்தார். அப்படி தொடர்புடைய இருப்பார். இந்த சமூகத்தை பற்றியான அக்கறை, கவலை, அதை பற்றியான பல்வேறு சூழ்நிலைகளிலே எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். அவருடைய சகோதரர் இப்ராஹிம் அவர்களை அதே போலத்தான் அவர்களும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அதே மாதிரி துபாய் போன்ற நாடுகளிலே மர்க்கஸ்களிலே அவருடைய பங்களிப்பு இருந்தது. அதன் அடிப்படையிலே தான் இந்த திருமணத்திலே நாங்கள் கலந்திருக்கிறோம். இப்போ மணமகனுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இந்த சமூகத்திற்கு சேவையாற்றுகின்ற மிகப்பெரிய கடமை நம்ம இருக்கிறது. நாம் வாழ்கின்ற நாடு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இருக்கிறது. ஒவ்வொருவரும் மிகப்பெரிய பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டியிருக்கிறது. மனித குலம் சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த மனித குலத்திற்கு ஏதாவது ஒரு நன்மை செய்கின்ற வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த மணமகனுக்கு நான் ஒரு உபதேசமாக வைக்கிறேன். நீங்கள் சமூகத்தோடு தொடர்புடையவர்களாக, பிற மக்களை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக, அவர்களுக்கு சேவை ஆற்றக்கூடியவர்களாக, அவர்களுக்கு நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய பங்களிப்பாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்தும். அது நன்மைகளை குவிக்கும். எனவே சமூக சிந்தனையை பரவலாக்குங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஆற்றலை, அறிவை இஸ்லாமயமாக்குங்கள். அது உங்களோடு முடிந்துவிடக்கூடாது. உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற ஞாபகத்துகள், அது பொருளாதார ஞாபகத்தாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், எழுத்துப்படியாக இருக்கலாம், பேச்சாற்றலாக இருக்கலாம், அல்லது உங்கள் உடல் பலமாக இருக்கலாம்.
இவைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது எப்படி என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து அதன் மூலமாக ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு நீங்கள் இருவரும் மிக உபகாரமாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தை செல்வ செழிப்பு மிக்க குடும்பமாக, பரக்கத் அபிவிருத்தி நிறைந்த குடும்பமாக, குறைந்தது ஒரு 10 குழந்தைகளையாவது பெற்றெடுக்கிற குடும்பமாக உங்கள் குடும்பம் இருக்க வேண்டும். 10 குழந்தைகள் என்று சொல்லும்போது முகத்திலே சிரிப்பு தெரிகிறது, உங்கள் எல்லோரிடம் ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது. அது என்ன 10 குழந்தை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், எந்த பெண் அதிகமான குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அந்த பெண் சொர்க்கத்திலே இருப்பாள் என்று சொல்றார். எனவே சொர்க்கத்தில் செல்லுவது எவ்வளவு சிரமமான காரியம். அதை நீங்கள் குழந்தைகள் பெற்றெடுத்து வளர்த்துவதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருகிறான். எனவே இந்த குடும்பம், இந்த மணமக்கள் இருவரும் பல்லாண்டு காலம் நீடித்து எல்லா இன்பங்களையும் பெற்று நீடூடி வாழ்ந்து இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய குடும்பமாக இந்த குடும்பம் கிடைக்கட்டும் என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோருடைய அனுமதிக்கு நிக்காவை ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் தஆலா நிக்காவை ஏற்று இந்த தம்பதிகளின் வாழ்க்கையில் கண்ணியத்தையும் ஒற்றுமையும் கொடுத்துருவானாக. ஆமீன். الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صلى الله على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار آناء الليل وأطراف النار ما تزودت الرجال بالأبكار. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. ألا وإن الله تعالى أمرنا بالنكاح ونهانا عن السباع كما قال الله تعالى وانكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. وقال النبي صلى الله عليه وسلم تناكحوا وتوالدوا وتكاثروا فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالسكت. وقال أيضا صلى الله عليه وسلم النكاح من سنتي ومن رغب عن سنتي وليس مني. وأقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم وأستعفي عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم.
والسلام على سيدنا محمد وعلى سيدنا محمد. أزوجك على ما أمر الله تعالى بإمساك بمعروف وتسريح بإحسان. أنكحتك نوفا بنت نينا محمد بصداق أمره 36 غرام من الذهب وكيلا عن أبيها بشهادة من شهد في هذا المجلس الكريم. نكاحها وتزويجها بالصداق ورضيت به رضيت. ஜனாப் நைனா முகமது அவருடைய மகள் நௌஃபா என்ற பெண்ணை 36 கிராம் தங்கமாருக்கு அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு வக்கீலாக இருந்து உங்களுக்கு நிகா செய்து சேர்த்து தந்தேன். சொல்லப்பட்ட 36 கிராம் தங்கமாருக்கு நௌஃபா என்ற பெண்ணை என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். ஜனாப் நைனா முகமது அவருடைய மகள் நௌஃபா என்ற பெண்ணை 36 கிராம் தங்கமாருக்கு அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு வக்கீலாக இருந்து இங்கு குழுமியிருக்கும் சபையோர் சாட்சியார் உங்களுக்கு நிகா செய்து சேர்த்து தந்தேன். இப்பொழுது சொல்லப்பட்ட 36 கிராம் தங்கமகளுக்கு நௌஃபா என்ற பெண்ணை என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். بارك الله لك وبارك عليك وبينكما في خير. الفاتحة. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء وألسنتنا من الكذب وأعيننا من الخيانة فإنك تعلم خائنة الأعين وما تخفي الصدور. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. يا الله நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ கூட்டாவோ தனியாவோ செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் உஸ்தாத்மார்கள் மனைவி மக்கள் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் அனைவருடைய வாழ்க்கையில் நடந்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக தம்பதிகள் யா அல்லாஹ் அறியாமல் தெரியாமல் ஏதேனும் பாவங்கள் நடந்திருந்தால் யா அல்லாஹ் பாவங்கள் பரிசுத்தமாகி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இன்றைய நாள் இவர்களை சேர்த்து வைப்பதற்காக நாங்கள் எவ்வாறு சந்தோஷமாக யா அல்லாஹ் ஒன்று கூடியிருக்கிறோமோ இதே போன்று சந்தோஷமாக இவர்களை யா அல்லாஹ் சொர்க்கத்திலும் ஒன்றாக வாழக்கூடிய தம்பதிகளாக வாழக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஒருவரை ஒருவர் புரிந்து நடக்கக்கூடிய விட்டுக் கொடுக்கக்கூடிய மாப்பான்மையோடு நடக்கக்கூடிய தம்பதிகளாக ஆக்கியிருப்பாயாக. யா அல்லாஹ் இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையிலே சாலிஹான ஹாஃபில்கள் ஆலிம்கள் தாயிகள் வரக்கூடிய நல்லடியார்களான தீன்தாரிகளை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான அனுபவங்களையும் தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே யாரெல்லாம் திருமணம் முடித்து குழந்தை இல்லாமல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் சாலிஹான குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நடந்து முடிந்த சமீப காலத்திலே முடிந்த தம்பதிகளையும் யா அல்லாஹ் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து நேசமாக பாசமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான யா அல்லாஹ் கணவன் மனைவி யாரெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் மனக்கவலையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் உண்மையான பாசத்தை நேசத்தை ஒற்றுமை இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இந்த திருமணத்திலே உனக்கு யா அல்லாஹ் என்னென்ன விருப்பமான விஷயங்கள் நடந்ததோ அனைத்து நல்ல அமல்களையும் பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ் மனிதன் என்ற ரீதியிலே எங்களை அறியாமல் ஏதேனும் தவறுகள் பாவங்கள் குறைகள் நடந்திருந்தால் யா அல்லாஹ் இந்த துஆவின் பரக்கத்தினால் அந்த தவறுகளை குறைகளை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த தம்பதிகளை யா அல்லாஹ் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய தம்பதிகளாக ஆக்கியிருப்பாயாக. யா அல்லாஹ் அதிகமாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய யா அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய உன்னை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய தம்பதிகளாக ஆக்கியிருப்பாயாக. யா அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் எல்லா விதமான கைதுகளையும் பரக்கத்துகளையும் மழை மாதிரி கொண்டு
கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக. யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய ஆர்வங்கள் இருக்கிறோமோ அனைவர்களுக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கடன் பட்டவுடைய கடனை அடைக்க உதவி செய்வாயாக. நோயாளிகளுக்கு ஷிஃபாவை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل يا رب على النبي سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء وألسنتنا من الكذب وأعيننا من الخيانة فإنك تعلم خائنة الأعين وما تخفي الصدور. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. يا الله நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ கூட்டாவோ தனியாவோ செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் உஸ்தாத்மார்கள் மனைவி மக்கள் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் அனைவருடைய வாழ்க்கையில் நடந்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக தம்பதிகள் யா அல்லாஹ் அறியாமல் தெரியாமல் ஏதேனும் பாவங்கள் நடந்திருந்தால் யா அல்லாஹ் பாவங்கள் பரிசுத்தமாகி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இன்றைய நாள் இவர்களை சேர்த்து வைப்பதற்காக நாங்கள் எவ்வாறு சந்தோஷமாக யா அல்லாஹ் ஒன்று கூடியிருக்கிறோமோ இதே போன்று சந்தோஷமாக இவர்களை யா அல்லாஹ் சொர்க்கத்திலும் ஒன்றாக வாழக்கூடிய தம்பதிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஒருவரை ஒருவர் புரிந்து நடக்கக்கூடிய விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு நடக்கக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையிலே சாலிஹான ஹாஃபில்கள் ஆலிம்கள் தாயிகள் வரக்கூடிய நல்லடியார்களான தீன்தாரிகளை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நலவுகளையும் தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே யாரெல்லாம் திருமணம் முடித்து குழந்தை இல்லாமல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் சாலிஹான குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நடந்து முடிந்த சமீப காலத்திலே முடிந்த தம்பதிகளையும் யா அல்லாஹ் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து நேசமாக பாசமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான யா அல்லாஹ் கணவன் மனைவி யாரெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் மனக்கவலையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியிலே உண்மையான பாசத்தை நேசத்தை ஒற்றுமை இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இந்த திருமணத்திலே உனக்கு யா அல்லாஹ் என்னென்ன விருப்பமான விஷயங்கள் நடந்ததோ அனைத்து நல்ல அமல்களையும் பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ் மனிதன் என்ற ரீதியிலே எங்களை அறியாமல் ஏதேனும் தவறுகள் பாவங்கள் குறைகள் நடந்திருந்தால் யா அல்லாஹ் இந்த துஆவின் பரக்கத்தினால் அந்த தவறுகளை குறைகளை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த தம்பதிகளை யா அல்லாஹ் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அதிகமாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய யா அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய உன்னை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் எல்லா விதமான கைதுகளையும் பரக்கத்துகளையும் மழையை மாதிரி கொண்டுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக. யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய யா அல்லாஹ் ஆர்வத்தில் இருக்கிறோமோ அனைவர்களுக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கடன் பட்டவுடைய கடனை அடைக்க உதவி செய்வாயாக. நோயாளிகளுக்கு ஷிஃபாவை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب
ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم صل يا رب على النبي سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ஓட்டணும்ல எடுத்துட்டீங்களா? கட் பண்ணிடுறீங்களா கொஞ்ச நாளா? சில துவாவே இருக்கும், சில துவா கட் பண்ணி இருக்கு இருக்கு இந்த துவா இருக்கு, இந்த துவா இருக்கு. ஆனால் அவ்வளோ எடுக்கக்கூடாதுப்பா, அதனால அவ்வளோ எடுக்கப்பட்டு துவா இருக்கு, துவா ஆடியோ இருக்கு. என்ன நேனா என்ன எடுப்பா வர்றேன் सर मसला आ गया सर मसला நான் கை பிடிக்கிறோம்மா அதை பிடிச்சிருக்கேன். இக்பாலக்கா போங்க சீக்கிரம் எடுத்தாச்சு. போங்க இக்பாலக்கா.